கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் கேளுங்கள். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 11 ஆகிய வசனங்களிலே, சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து கற்றுக்கொள், ஞானத்தை கற்றுக்கொள். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, சோம்பேறி. சோம்பேறியினுடைய வாழ்க்கையிலே தரித்திரம், சோம்பேறியினுடைய வாழ்க்கையில வறுமை, சோம்பேறியினுடைய வாழ்க்கையில ஏழை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சோம்பேறியா இருக்கும்போது எல்லாமே நஷ்டம். ஒரு மனுஷன் சுறுசுறுப்பா இருக்கும்போது கையின் கீழே தேவன் ஆசீர்வதிக்கிறார். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து. அப்ப நம்ம யார போக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, எறும்ப போக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன் எறும்ப போக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, அது பின்னாடி அப்படியே அழகா வருது. அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். ஒரு எறும்பு என்ன பண்ணுது அப்படின்னா, கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். இப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஒரு குடும்பம் சுறுசுறுப்பா இருக்கு என்றால் ஆசீர்வாதம். ஐயா, சுறுசுறுப்பா இல்லை அப்படின்னா பலவிதமான பிரச்சனைகளை போய் சிக்கி கொள்றாங்க. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அப்ப எறும்பிட்ட போய் எதை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, ஞானத்தை கற்றுக்கொள்ளணும். ஒரு எறும்பு குறித்து ஏன் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, எறும்பு கோடை காலத்துல அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டிங்ல போய் உழைச்சிட்டு இருக்கு. இப்ப இந்த கடைசி காலம் நம்ம உழைத்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். சுறுசுறுப்போட வேலை செய்யும் போது குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். இரவு நேரத்திலே யாரெல்லாம் இணைந்து தெரியுங்களோ, சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? பல மணி நேரம் தூங்கிட்டே இருந்தா அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? சோம்பேறியே அப்படிங்கிறது. நீ எவ்வளவு நேரம் தூங்குவ? நீ எப்பதான் எந்திரிப்ப? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ அப்படின்னு சொல்றாரு. உன் தரித்திரம் வழி போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். சோம்பேறியினுடைய வாழ்க்கையிலே தரித்திரம், வறுமை இதெல்லாம் உடனே வரும், ஆயுதம் அணிந்தவனை போல வரும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்திலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, குடும்ப ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? சோம்பேறியா இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்களிலே, பூமியில் சிறியவைகளா இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. அவை யாவன? அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. கோடை காலத்திலே சம்பாதிக்கிற எறும்பு மகா ஞானம் உள்ளவைகள் அப்படின்னு சொல்லி போட்டு. தூங்கும் முன்பாக இந்த செய்தி யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, சுறுசுறுப்பா வாழ்ந்தால் குடும்பம் கட்டப்படும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, சோம்பற்கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான். சோம்பேறியா எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, சுறுசுறுப்பா வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க ஏழை ஆவானா. அதே போல சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். முக்கியமான வேர்டு, சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சுறுசுறுப்பா வாழ்ந்தால் குடும்பம் செழிப்பா இருக்கும். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, சோம்பேறினுடைய ஆத்துமா விரும்பி ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவருடைய ஆத்துமா புஷ்டியாகும். ஜாக்கிரதையோடு தேடினால்
அந்த குடும்பம் புஷ்டி ஆகும், ஆத்மா புஷ்டி ஆகும். வீட்டுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே வந்து சேர்ந்துடும். சோம்பேறினுடைய வழியிலே முள் வேலிக்கு சமானம் என்று எழுதப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சோம்பேறினுடைய வழி முள் வேலிக்கு சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 30 முதல் 34 ஆகிய வசனங்களிலே சோம்பேறினுடைய வயல் முள் காடா இருந்தது. முள் காடு அப்படின்னாலே அதை பராமரிக்கலன்னு அர்த்தம். அவங்களுடைய சொத்துக்களை பராமரிக்கல. இரவு நேரத்திலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஒரு மனுஷன் சோம்பேறியா வாழ்ந்தால் அவனுடைய சொத்துக்கள் ஃபுல்லாவே முள் காடா இருக்கும். சோம்பலும் ஒரு மனுஷன் சோம்பேறியா வாழ்ந்தாச்சுனாலே அவனோட வாழ்க்கையில எல்லாமே ஸ்டக் ஆகி போய் நிற்கும். அதான் முக்கியமான பாயிண்ட். புதிய ஏற்பாட்டிலே தாளந்து பத்தி வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்தம் உள்ளவனுக்கு கொடு என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சோம்பேறியா வாழ்ந்தான் அப்படின்னாலே பொல்லாதவன் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் சோம்பேறியா இருக்கிறான் அப்படின்னா பைபிள் பொறுத்த வரைக்கும் பொல்லாதவன். அவன்கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடு அப்படிங்கிறார். அதே நேரத்தில் முடிவில் சொல்லிட்டாரு, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 24 முதல் 30 ஆகிய வசனங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷன் சோம்பேறியா இருக்கிறான் அப்படின்னாலே அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கி வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டு அவனை கொண்டு அந்த அழுகை பற்கடிப்பு உள்ள அந்த இடத்துல கொண்டு போட்டுருங்க அப்படிங்க. அதனால இரவு நேரத்திலே யாரெல்லாம் இணைந்துக்கிறீங்களோ தேவையில்லாம டயத்தை வேஸ்ட் பண்ணாம நல்லா முழங்கால் போட்டு நல்லா அழகா கையில பைபிள் எடுத்து தேவனை துதிங்க, பைபிள் வாசிங்க, ஜெபிங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணாங்க, சோம்பேறியா இருக்காங்க, சுறுசுறுப்பா இருங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சுறுசுறுப்பு உள்ளவருடைய கைதான் செல்வத்தை உண்டாக்கும். அப்ப இன்னைக்கு ஃபார்முலா சொல்லியாச்சு. சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதனால கையில பைபிள் எடுத்து சும்மா இருக்கும்போது வாசிக்கணும். நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ இங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றும் உங்களுடைய ஜீவன்களா இருப்பாங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறவங்களோ, சுறுசுறுப்புடைய கையோ செல்வத்தை உண்டாக்கும். எங்க வாழ்க்கையில நாங்க சுறுசுறுப்பு உள்ள பிள்ளையா மாறணும். எந்த குடும்பத்திலே சோம்பேறியா இருக்காங்களோ அந்த குடும்பம் மனம் திரும்பி கர்த்தரிடத்துல தாழ்த்தி அர்ப்பணித்து புதிய ஜீவனை, புதிய அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள அந்த கிருபை செய்யுங்க. உங்களுடைய கிருபையால் பிள்ளைகளை நிரப்புங்க. இந்த இரவு நேரத்தில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பமும் திருப்தியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக, எல்லா காரியங்களுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறவங்களோ உங்களுடைய ரத்த கோட்டைகளை வேலையடைங்க. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தால் முத்திரை போடுங்க. எல்லா நாட்டோட ஜனங்களும் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. நாளை காலையில் உள்ள எல்லா காரியத்தையும், நாளைக்குள்ள காரியத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு, வியாதியோடு, படுக்கையோடு எந்த குடும்பத்தில் ஜெபிக்கணுமோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும்பா. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எத்தனையோ குடும்பத்துல, எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவனோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா பாவத்தை எல்லாம் மன்னித்து சுறுசுறுப்போடு வேலை செய்து செல்வத்தை உண்டாக்க கர்த்தர் கிருபை செய்ய. இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகைகளை திறந்து, பண்டசாலை திறந்து ஆசீர்வதிங்க. கையின் கீழ் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ குடும்பத்துல இந்த மாசத்துல தேவைகள் சந்திக்கப்படாம இருக்கு. கடன் பிரச்சனை, உபத்திரங்கள் அதிகமா இருக்கு. குடும்பத்துக்குள்ள பிரிவினை, தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், எத்தனையோ பொல்லாத ஆவியுடைய அந்த கிரியல் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால சுட்டு எரிக்கப்படும் ராஜா.
இரவு நேரத்துல யாரெல்லாம் கற்பத்தினியா ஜெபிக்கணும் கர்த்தர் மனமிறங்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மாசமா இருக்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுத்துப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ விசேஷமாக உங்க பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. இதயத்துக்குள்ள என்னென்ன குறைகள் இருக்கோ அந்த குறைகள் எல்லாம் மன்னித்து தீட்டு அருவருப்பு பொய்யான காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஆட்டுக்குட்டிய ஜீவபஸ்ல அப்ப உங்க பிள்ளைகளுடைய பெயர் எழுதப்படணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க எங்களை தாழ்த்த முடியும். எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்தும். நைட் ஷிப்ட்ல டிரைவிங் லைன்ல போயிட்டு இருக்கிறாங்க, நைட் நேரத்துல வேலை பார்க்கறாங்க. பிள்ளைகளுடைய அப்பா விசேஷமா கர்த்தர் கூட இருக்கணும். பிள்ளைகளுடைய கையின் கீழ் ஆசீர்வதிக்கிறோம். நைட் நேரத்துல எல்லா நாச மோசங்களுக்கு விலக்கி உங்க பிள்ளைகளை உங்களோட ரத்தத்தினால வேலி அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. முன்னும் பின்னுமா தேவ தூதன் நிப்பாட்டுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைத்து ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுப்பா. அப்புறமான ஊழியக்காரப்பா தேவனாரிலே மினிஸ்டர் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு அமையும் உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரும் கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாலை வேளையில ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். நைட் நேரத்திலே சீக்கிரமா படுத்துவனால் அதிகாலை வேளையில எழுந்து ஜெபிக்க முடியும். கர்த்தருடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிங்க. கர்த்தர் குடும்பத்தை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். God bless you.